திமுக கூட்டணியில் ஐக்கியமான தேமுதிக. லயோலா கணிப்பால் அதிர்ச்சி, பிரேமலதா தலையில் இடி. திமுகவில் கூட்டணியில் இணைந்த தேமுதிகவால் எந்தவித பலனும் இல்லை என்று லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் வரும் வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்து தீவிரமாக பேசி வருகிறார்கள். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேகா, நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 முனை போட்டிகள் நிலவுகிறது. இந்த தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜய் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பெண்கள், இளைஞர்களின் ஆதரவு அவருக்கு அதிகம் இருப்பதால் சட்டசபை தேர்தலில் தவேகா அனைத்து தொகுதிகளிலும் கணிசமான வாக்குகள் பெறும் என சொல்லப்படுகிறது. விஜய்க்கு 25% வரை வாக்குகள் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் தவேகாவினரும் 41% இருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை கூறி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, திமுக கூட்டணியில் தற்போது முதல் முறையாக இணைந்துள்ள தேமுதிகவின் வாக்கு சதவீதம் என்பது 2006, 2011 காலகட்டங்களில் கணிசமான அளவில் இருந்த நிலையில் அதன் பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களின் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த கட்சியின் வரவால் திமுகவின் கூட்டணி கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் வரை கொடுக்கப்பட போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சுதீஷுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்தாகிவிட்டது. திமுக கூட்டணியில் ஐக்கியமான தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா எப்படியும் கட்சியை காப்பாற்ற இந்த தேர்தலில் நல்லதொரு வெற்றியை பெறுவோம் என்றும் காத்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் தலையில் இடியை இறக்கியது போல லயோலா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்களின் IPTS என்ற அமைப்பு கருத்து கணிப்புகளை நடத்தி வருகிறது. இந்த வகையில் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதில் தவேகா 19.2%, திமுக 17.7%, அதிமுக 15.32%, நாதகாவுக்கு 6%, காங்கிரசுக்கு 4.1%, பாமகவுக்கு 4.9%, பாஜகவுக்கு 3.5% என கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தால் தேமுதிகவின் பெயரே வரவில்லை. எனவே கட்சிக்கு பாஜகவை விட குறைந்த வாக்குகளை கிடைக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதன் மூலம் தேமுதிகவால் திமுக கூட்டணிக்கு எந்த பயனும் இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. இத்தனை நாட்களாக அதிமுக கூட்டணியில் இருந்ததில் மொத்தத்தில் தோல்வியை கண்ட தேமுதிக, திமுக கூட்டணியில் இணைந்தாவது ஏதேனும் சாதனை படைக்கலாம் என கருதி இருந்த நிலையில் திடீர் இடியாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.